ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது Hyundai கிராண்ட் I10. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர்லேருந்து இன்ஜின்ஸ் கஸ்டமர் சவுண்டு வருது. நாங்கள் தடன்னு ஆடுறது இதை பாருங்க, ஷேக் ஆகுது. இது லாக்கை கழட்டிட்டு பார்ப்போம். இதை பாருங்கள், இங்கே லாக் உள்ளே வந்து உடஞ்சி போயிட்டுருக்கு. இங்கே இதேமாரி இந்த சைடு வரும், இந்த லாக் உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஏர் ஃபில்டர்லேயும் கிராக் ஆகிருக்கு. இந்தமாரி கிராக் ஆகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மண் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்தமாதிரி மண் உள்ளே போச்சுன்னா இன்ஜின் உள்ள டேரெக்டாக இன்ஜின் பிஸ்டன் ஃபங்க்ஷன் ஆகிற இடத்துல போய்ட்டு மண்ணெலாம் ஃபுல்லாக சேர்ந்துச்சுன்னா இன்ஜினே சீஸ் ஆகிடும். மேக்ஸிமம் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் இன்ஜின் மேலே வரதால் அதிகமாக வைப்ரேஷனில் இன்ஜின் ஏர் ஃபில்டர் உடஞ்சிடுது. அதால் ஏர் ஃபில்டர் அசம்பிளியே மாற்றாமல் விட்டுட்டோம்னா இன்ஜினே சீஸ் ஆகிடும். அதால் மறக்காமல் இந்தமாரி டேமேஜ் ஆச்சுன்னா ஏர் ஃபில்டர் அசம்பிளியை ஃபஸ்ட்டு மாற்றிடுங்க. அது கழட்டியாச்சு, ஏர் ஃபில்டர் எடுத்துடலாம். இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா தனி பார்ட்டு, இதை கழட்டிட்டு அசம்பிள் பண்ணிக்கலாம். இதையே பழசு போட்டுக்கலாம். இது மேப் சென்சார், இதை கழட்டிடலாம். மேப் சென்சாரை வந்து த்ராட்டில் பாடி கிளீனர் ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இதுதான் த்ராட்டில் பாடி ஸ்ப்ரே. இதை வச்சு இந்த மேப் சென்சாரை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இதில் வந்து இந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சுனாலும் இதால் வந்து வண்டி பிக்கப் இருக்காது, பிளாக் ஸ்மோக் வரது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் வரும் இந்த சென்சாரால். சப்போஸ் சென்சார் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும். இது பாருங்கள், பிளாக் கலரில் வருது பாருங்கள். க்ளீன் பண்ணிட்டு ஏர் எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். மேப் சென்சாரை க்ளீன் பண்ணிடலாம். இது ஏர் ஃபில்டர் புதுசு பாக்ஸு, 2000 சில்லரை வருது. இது பார்ட்ஸ் ரேட்டு. ஓப்பன் பண்ணிடலாம். புதுசு ஏர் ஃபில்டரை ஓப்பன் பண்ணிடலாம். மேப் சென்சார் மாட்டிடலாம். இந்த சைடு வந்து டக்ட் மாட்டிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேக்கும் ஆகாது. இந்த உடஞ்சதெல்லாம் இப்போ டேமேஜ் இல்லை, கரெக்டாக இருக்கும். இப்போ வண்டி ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன், இந்த சவுண்டு, இன்ஜின் சவுண்டு அதிகமாக வர்றது கம்மியாகிடும். இப்போ பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வைப்ரேஷன் கூட இப்போ கம்மியாக இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஃபில்ட்ரு வந்து உடஞ்சிச்சின்னா ரொம்ப கேஷுவலாக விட்டுறாதீங்க. இது உடையிறதால தான் மேக்ஸிமம் இது உடையிறதால நம்ம சாதாரணமாக நினச்சிப்போம். ஆனால் வந்து இது உடஞ்சி உள்ள மண் அதிகமாக போச்சுன்னா தான் இன்ஜினே சீக்கிரமாக டேமேஜ் ஆகுது இந்த வண்டிங்களில். அதெல்லாம் மறக்காமல் டேமேஜ் தெரிஞ்சாலே ஃபஸ்ட்டு மாற்றிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி நம்ம சேனல் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம், அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.